ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. சொல்லுங்க சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்பாவை துதிக்க வந்திருக்கீங்க? ஆமா, பார்த்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க சத்தமா. ஆமேன். ஆமா, இந்த சைடும் கையை காணும். கையை நல்லா தூக்கி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எத்தனை பேர் அப்பா துதிக்க வந்திருக்கீங்க? அவர் நம்மளை காண்கிறவர், நம்மளை காக்கிறவர், சுமக்கிறவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தோளின் மீது சுமக்கிறவர். என்னை கண்டவரே, இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. சொல்லுங்க, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே. மீண்டும் சொல்லுங்களேன், என்னை கண்டவரே. சொல்லுங்க, என்னை காண்பவரே, என்னை என்னை காப்பவரே. சொல்லுங்க, என்னை கண்டவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. நீங்க சொல்லுங்களே, hallelujah 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 hallelujah. நல்லா கையை தட்டி பாட போறோம் இந்த பாட்டை. கை நல்லா தட்டி. சொல்லுங்க, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவர். சொல்லுங்க, என்னை கண்டவரே, கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து. சொல்லுங்க, பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து. சொல்லுங்க, ஹalleluya hallelujah 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 hallelujah. சொல்லுங்க, hallelujah 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 hallelujah. சொல்லுங்க, என்னை கண்டவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவர். ஹalleluya hallelujah 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 hallelujah. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீர். கடந்த காலமெல்லாம் பூர்த்தி செய்தீரே,
புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. ஹalleluya 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 ஹalleluya. மீண்டும் சொல்லலாமா? ஹalleluya 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 ஹalleluya. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி. சொல்ல தள்ளாடி தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நாணலை போல் எரியும் தீப்பிழம்பாய். கையை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க என்னை கண்டவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. என்னை கண்டவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹalleluya 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 ஹalleluya. இப்ப நீங்க மாத்திரம் பாட போறீங்க. சொல்லுங்க என்னை கண்டவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. முழு பலத்தோட ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. சொன்னாலும் ரெண்டு கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை சொல்லலாம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஜி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அப்பா துதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா வந்திருக்கீங்க? ஆமா, தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாருமே. ஒரு மாதிரி பயங்கரமா ஆவியில நிரம்பி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் விடுதலையோட சந்தோஷமா அப்பாவை ஆராதிக்க போற எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நல்லவர், தாயின் வயிற்றில் தோன்றுகிற நாட்கள் முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ரிசீவ் பண்ணுங்க. வர வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுங்க. அவர் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு, வழி நடத்தி இருக்கிறாரு, சோதனையிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால அவர் செஞ்ச நன்மை மறக்க கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் செஞ்ச நன்மைகளை ஏராளம் ஏராளம், அதை மறக்கவும் கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன். உங்க சத்தம் எழுமட்டும். துதிப்பேன் முழு நல்லா ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம்
உள்ளங்கைகளில் என்னை வரைந்து என்னை கண்மணி போல காக்கும் தேவனே, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உங்கள் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். சொல்லுங்க, மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுங்க, வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவீர், இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர். அங்க சத்தம் கேட்கும், மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. நாம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். சொல்லுங்க, மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, மறவேன் மறவேன் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுங்க, தாயின் வயிற்றில் உங்க சத்தம் மட்டும் சொல்லுங்க, சத்தமா, என்னை ஏந்தி சுமந்து என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர், தாயின் வயிற்றில்
தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, ஓம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் துதிப்பேன் நல்லவர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். சொல்லுங்க சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் வாக்கு தத்தங்களே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இப்போதான் தூக்கம் தெளியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். புதிய ஏற்பாட்டில் வாக்கு தத்தங்களே கிடையாது. மாறாக புதிய ஏற்பாட்டில் எல்லாமே நிஜங்கள், ரியாலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன? அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வியாதியிலிருந்து வெளியில் வரணும், ஒரு பண கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும், ஏதோ நடக்க போகிற விஷயம் மாதிரியே பேசிகிட்டு இருப்போம். வாக்கு தத்தம் இருக்குது, வாக்கு தத்தம் இருக்குது, பழைய ஏற்பாடில் இருந்துச்சு. புதிய ஏற்பாடில் அவருடைய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லாமே டண்டீல். நம்ம அதுக்காக இப்போ ஒரு வசனம் இருக்குல்ல, அவரோடைய கூட உன்னதங்களே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், அவரோடைய கூட வாசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனம் அப்படியே ரியாலிட்டியாக இருக்கு. அதுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? நான் உன்னதங்கள் உங்க கூட உட்காரணும்னு யாராவது ஜெபம் பண்ணுவீங்களா? அவரோட உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு வசனம் சொல்லிருச்சு. ஆனால் வியாதின்ட்டு இல்லை பண கஷ்டம், டிப்ரெஷன், அது இதுன்னு வரப்போ நம்ம டிப்ரெஷன்ல இருந்து மாற்றுங்க, பண கஷ்டத்துல இருந்து மாற்றுங்க, வியாதியிலிருந்து மாற்றுங்க அப்படிங்கிறதா மென்டாலிட்டியே. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைன்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம். சுகத்தோட தான் இருக்கும், அதுதான் ரியாலிட்டி. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சுகத்தில் தான் இருக்கும், பண கஷ்டம் நமக்கு இல்லை. நம்ம விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு காரியம் நம்மக்கிட்ட இல்லை, அது அவர் செய்வார், அவர் எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சிருவாரு, அப்புறம் தான் நம்ம அதை அட்டைன் பண்ண போகிறோம், அப்புறம் தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி தான் இருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் கிடையாது, இப்போவே அப்படி தான் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போவே அப்படி தான் இருக்கும், இப்போவே சுகமாக தான் இருக்கிறோம், இப்போவே ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாருக்கோ பேசிட்டு இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காதீங்க. ஆமேன் சொல்லுங்க. இப்போவே சுகமாக தான் இருக்கும், பண கஷ்டம் இல்லை, கடன் இல்லை. எனக்கு உங்க மேல எல்லாத்து மேல டிக்ளேர் பண்றேன், பண கஷ்டம் உங்களுக்கு வராது, தரித்திரம் வராது, கடன் இருக்காது உங்களுக்கு. நீங்க ஹெல்த்ல வாழுவீங்க. வியாதி வந்து ஹீல் ஆகிற கேட்டகரியே கிடையாது. நம்ம சுகத்திலேயே தான் தரித்திருக்கிற போறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால பயப்படக்கூடாது. வியாதி லைட்டாக தலைவலிக்கும், அப்போ ஓஹோ தலைவலிக்குது, நமக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. கால் வலிச்சதுன்னா ஆர்த்தரைட்டிஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வயிறு வலிச்சதுன்னா நமக்கு டிசென்ட்ரி வருதுன்னு நினச்சிடக்கூடாது. ஏமேன். நம்ம சுகமாக தான் இருக்கும், அதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி. நம்ம ரியாலிட்டி இதுதான். வசனம் சொல்லுது நம்ம சுகமாக தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் தான் வாக்குத்தத்தங்கள் இருக்கு, ஏன்னா அவர் செஞ்சு முடிக்கல. புதிய ஏற்பாட்டில் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி எல்லாமே எனக்கு ரியாலிட்டி தான். நான் என்னுடைய ஃபோக்கஸை நான் எங்கே வச்சிருக்கேன்? எனக்கு நான் ஏதோ பெற்றுக்கொள்ள போகிறேன். என் கையில் இருக்கிற இந்த மைக்கை நான் அங்கே தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் கையில் தான் இருக்குது சுகம், என் கையில் தான் இருக்குது சந்தோஷம், என் கையில் தான் இருக்குது ஆசீர்வாதம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தி பிளெஸ்ஸிங் ஃபேமிலி தான். நம்ம தான் பிளெஸ்ஸிங்கு. நம்ம பிளெஸ்ஸிங்கை தேடி போகிறவங்க இல்லை. நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, ஒரு 4 காரு வாங்கினா ஆசீர்வாதம் நினைக்கிறோம்,
சுகமானாதான் எனக்கு இது நடந்தாதான் நான் ஆண்டவர் இருக்காரு நம்புவேன், ஆண்டவர் இருக்காரு என்ன சுகப்படுத்துறான்னு நம்புவேன். அப்படி இல்லை, இப்போவே ஆசீர்வாதமாக தான் இருக்கேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் ஆசீர்வாதம் வருது எனக்கு. ஏமேன். அதனால பயம் இல்லை, எனக்கு திகில் இல்லை, மென்டல் ப்ரெஷர்ஸ் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்க. சொல்லுங்க, சிறு கூட்டமே, சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும். சொல்லுங்க, எதிரிகள் எதிரிகள் வெள்ளம் போல். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக ஆவியானவர் கொடியே. கையதட்டி பாடலாமா? பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயமில்லை பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுங்க, பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, சிறு கூட்டமே சிறு கூட்டமே, கர்த்தர் என்றும் நாம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நாம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலான. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் நல்ல கையத்தட்டி. பயமில்லை, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார். பயமில்லையே, மேலானதை நீ சுதந்தரிக்க பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கிக் கிக். எழுந்து நின்று இந்த பாட்டை பாட போறோம். நல்லா கையை தட்டி சொல்லுங்க பயமில்லை. சத்தமா சொல்லுங்க பயமில்லை. எனக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எனக்கு பயம் இல்லை. வியாதியை குறித்து பயம் இல்லை. என்ன பார்த்து பேசாதீங்க, பக்கத்துல பார்த்து பேசுங்க. அங்க பின்னாடி எல்லாம் யாரையும் பண்றது காணுமே. எனக்கு பயம் இல்லை சொல்லுங்க. எனக்கு பயம் இல்லை. எதிரியை கண்டு பயம் இல்லை. வியாதி எனக்கு இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கஷ்டம் எனக்கு இல்ல. தரித்திரம் எனக்கு இல்ல. போராட்டம் எனக்கு இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பயம் இல்லை பயம் இல்லை. உங்க சத்தம் விட்டோம். பயம் இல்லையே. சொல்லுங்க பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. பயம் இல்லை. நமக்காக முழு பலத்தோட கையை தட்டி பயமில்லை 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயம் பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை கைகளை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. கை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya ஹalleluya
சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு கையுயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. என்னை மறுரூபம் ஆக்கினீர், உந்தன் மகிமையில் சேர்த்தீரே. சொல்லுங்க. என்னை மறுரூபமாக்கினீர், மகிமையில் சேர்த்தீரே, மகிமையில் சேர்த்தீரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். Thank you. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆலயம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 வாரங்களுக்கு முன்பாக நம்முடைய தேவைகளை சொல்லியிருந்தேன். ஒரு குடும்பத்தினர் அதை ஸ்பான்சர் பண்ணாங்க. நமக்கு இன்றைக்கி கம்யூனியன் டேபிள் புதிதாக நாம் வாங்கியிருக்கிறோம். கரங்களை தட்டி. நாம் அளவில் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் தேவனும் பிள்ளைகளை கொண்டு ஆலயத்தின் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த வாரம்தான் நான் என் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறேன்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களை வாழ்த்தும்படியாக விரும்புகிறோம். இந்த வாரம் என்னுடைய பிறந்த நாள், திருமண நாள், ஏதாவது விசேஷித்த நாட்களை கொண்டாடுறவங்க இருந்தீங்கன்னா உங்களை வாழ்த்தும்படியாக விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அதே போல் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல எலும்பி நிற்குமா உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு வலது பக்கம், உங்களுக்கு இடது பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதில் 3 ரெஸ்ட் ரூமையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை சரியாக உபயோகப்படுத்துமா உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் கண்களை மூடி. பரம தகப்பனே, டடி, நீங்கள் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டிக்கு கொண்டு வந்த நோக்கம் ஒன்று உண்டுடப்பா. அப்போ அதை நீ நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறபடியால் நான் நன்றியோடு துதிக்கிறேன். டடி, புதிய வருடத்தை கூட்டி கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இந்த வருடம் இவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும் நான் வாழ்த்துகிறேன். டடி, நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா.
உம்மை அறிகிற அறிவை தேடி ஓடி வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய மன்னாவால் எங்களை நிரப்புங்க, ஆசீர்வதிங்கப்பா. நீர் சிலுவையில் பெற்றுக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் ஒன்று கூட குறைவுபடாமல் இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது ஆண்டு அனுபவிக்கப்படட்டும் நாங்கள் சொல்கிறோம் டாடி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. செக். ஹல்லேலூயா. நேற்றைய தினம் என்ன தினம்? விமென்ஸ் டே, பெண்கள் தினம். ஸோ எத்தனை பேர் செலிப்ரேட் பண்ணீங்க? ஒருத்தர் தானா? நீங்கள் உங்களே செலிப்ரேட் பண்ணிக்கணும். உங்களுக்காக யாரும் செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் பெண்மையை நீங்களே கொண்டாடிடுங்க, ஓகேயா? வீட்டில் சரி. பிளெஸ்ஸிங் ஃபேமிலியில் இருக்கிற ஆண்கள் மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். எவ்ரிபடி. பாஸ்டர் எட்வினையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ எவ்ரிபடி ஆண்கள் மட்டும் எந்திரிச்சு நின்று நான் 1 2 3 கவுண்ட் ஆஃப் 3 கொடுப்பேன். நீங்கள் கரங்களை தட்டி ஹாப்பி விமென்ஸ் டேன்னு சொல்லி உங்களை வாழ்த்தணும். ஓகே, ரெடி? எஸ். அது என்னன்னு தெரில, பெண்களை வாழ்த்தணுன்னு பாருங்கள், ஃபேஸ் பாருங்களேன் ன்ற மாதிரி இருக்குது. ஓகே, ரெடி? 1 2 3 ஹாப்பி. அதை ஏன் போய் கொண்டாடிக்கிட்டு? சரி, ஒரு 1 more டைம் சத்தமா கரங்களை தட்டி ஹாப்பி விமென்ஸ் டே. 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உட்காருங்க. தேங்க்யூ ஸோ மச். பெண்கள் மட்டும் பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு கரங்களை கொடுத்து ஹாப்பி விமென்ஸ் டே விஷ் பண்ணுங்க. ஓகே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போன வாரம் ஆண்டோடைய மெசேஜ் எத்தனை பேருக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு? ஹல்லேலூயா. ஸோ நேற்று பெண்கள் தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பாஸ்டர் எட்வின் நம்ம மத்தியில் இருக்காங்க. ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் பெண்களை பற்றி சில விஷயங்களை பேசுகிறான்னு பார்க்குறேன். அப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இன்றைக்கி மெசேஜ் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு தான் மெசேஜே. அவங்கள பற்றி சொல்கிறேன், பட் மெயின் கண்டென்ட்டே நீங்கள் தான். ஹல்லேலூயா. அதாவது அடிக்கடி பேசப்படுகிற இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் பெண்கள்னாலே குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் வெளியேற பெற்றது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை போடலாமா? கிளிப் அதை போடுங்க. ஸோ நீ அதில் இருக்கிற அந்த குணாதிசயங்களை ரீட் பண்ணி ஒரு குணசாலியான ஸ்திரீ அவள் வியாபார கப்பலை போல் இருப்பாள், அவர் ஞானமாக இருப்பாள் அப்படின்னு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். பட் அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி உருவாக்கப்படுகிறாள் அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த வேர்டு மட்டும் அதை ரீட் பண்ணுவோமா? சத்தமாக வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இங்கே இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. யூ ஆர் ப்ரைஸ்லெஸ். உங்களுடைய விலை மதிக்க முடியாதது. அது இவ்வளோ தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரைஸ் டேகுமே இல்லாத ஒரு பர்சன் நீங்கள், ஓகேயா? யூ ஆர் ப்ரைஸ்லெஸ். ஸோ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம். அப்போ யூ ஆர் வேல்யூபிள். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், விமென் ஆர் வேல்யூபிள் இன் த சைட் ஆஃப் காட். நீங்கள் இதை வாசிக்கும் போது அதை கண்டுபிடிப்பவன் யார் ஒரு கேள்வி வருது. அப்போனா கண்டுபிடிப்பது மிகவும் அரியது. இட் இஸ் டஃப். ஆண்களுக்கு ஆண்டவர் டஃப் கொடுத்து வச்சுருக்கார். குணசாலியான பெண்ணை தேடி எடுக்கணுன்னா டஃப்பான காம்படிஷன் உங்களுக்கு தான், ஓகேயா? அப்போ நல்ல விஷயத்தை அதில் பாருங்களேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்களேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார். அப்போ ஆண்டவர் பெண்களை கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல தான் வச்சுருக்கார். யூ ஆர் டு பி சர்ச்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ ஆண்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்க சர்ச் பண்ணி போகணும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பொருளை வேல்யூ எப்படி மதிப்பிடுறோம் சொல்லுங்கள்? தங்கத்தை நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறோம்? எதுக்காக வேல்யூ பண்ணணும்? பிகாஸ் அது அதோடைய அவைலபிலிட்டி ரேராக இருக்குது. நீங்கள் தங்க சுரங்கத்துக்கு போனால் தான் தெரியும் அதில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை உள்ள பாதாளத்துலேயே அண்டர் கிரவுண்டில் எங்கேயும் இருக்கும். ஸோ அதை எடுத்து அதை சுத்தம் பண்ணி ஸோ அதோடைய வேல்யூ எப்படி செட் பண்ணுறாங்கன்னா the pain the people go through to get that
கோல்டு. அந்த கோல்டை எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, மெனக்கடுறாங்க பார்த்தீங்களா. நம்ம சொல்கிறது இல்லையா, ஒரு வீட்டில் ஒரு பொருளோ வாங்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா, வேர்வை சிந்தி சம்பாதிச்சு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பொருளை நீங்கள் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் ஒரு டைமண்ட் ரிங் போட்டு வரீங்க, தொலைஞ்சிருச்சு, டைமண்ட் ரிங் தானே, இப்போ நான் போயிட்டு அப்படியே விடுவீங்க, அவ்வளோ வரையும் எந்திரிக்க சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் போவீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு வேல்யூ பே பண்ணியிருக்கீங்க. யூ நோ தட் வேல்யூ. நீங்கள் அதற்காக எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி கஷ்டப்பட்டீங்க, எப்படி உழைத்தீர்கள். ஸோ பெண்களை ஆண்டு சொல்கிறாரு, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஸோ ஆண்கள் வந்து நீங்கள் இந்த சர்ச்சிங் ப்ரொசஸில் தான் இருக்கீங்க. யூ ஹாவ் டு சர்ச். நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அவர்கள் கண்டு கொள்ளுகிற இடத்துலையும் அவர்களை கண்டுபிடிக்கிற இடத்துல தான் ஆண்டவர் பெண்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? சண்டே முடிஞ்சால் சாப்பிடாம வாங்கலாம் காலையில். நான் சில நேரம் வேர்டு பேசும்போது இந்த வயிற்றுக்குள்ளே சாப்பாடு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு உங்களில் தங்குறதுனால இங்கேயே சிலர் விஷயம் தங்குறதுக்கு கஷ்டப்படுது. சும்மா சொல்கிறேன், சடனாக சாப்பிட்டு வாங்க. ஓகே. ஸோ ஆண்டவர் வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வேல்யூக்காக இந்த மனுஷன் யார்? நீங்கள் தான். பிளெஸ்ஸிங் ஃபேமிலியில் இருக்கிற பிரதர்ஸோ ஃபாதர்ஸோ நீங்கள் இந்த நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். அப்போது இந்த வரதட்சணை டவுரி எல்லாமே பைபிள் பிரகாரம் இங்கேருந்து வாங்குறதில்ல, அவங்க கொடுத்துட்டு தான் வாங்கணும். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அப்படி ஒரு கல்ச்சருக்கு வாங்கலை. வருங்காலத்தில் நம்ம பிள்ளைகளை கொடுக்கும்போதோ பெண்களை எடுக்கும்போதும் ஆண்கள் தான் விலைக்கரியம் செலுத்தி விட்டு வாங்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதான் பிப்ளிக்கல் கல்ச்சர். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அடுத்த கிளிப்பிங் போடுங்க, அடுத்த ஸ்லைட். இல்லை, ஒரு பிக்சர் அமிச்ச பார்த்தீங்களா, ஆயிஸ்டர். வேகமாக. ஸோ இது வந்து என்ன? கடல் சிப்பி. அப்போ கடல் சிப்பிக்குள்ளே தான் என்ன இருக்குது? முத்து இருக்குது. அப்போ இந்த முத்துடைய வேல்யூ எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, எவன் கடலுக்குள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட்டு அது உள்ள அதை நோண்டி எடுத்து அதை கொண்டு போய் விற்கிறானோ அவனுடைய மெனக்கெடுத்த பொழுது அவன் வேல்யூவை செட் பண்ணுவான். அப்போ இந்த முத்து எப்படி செய்யப்படுகிறதா, உருவாக்கப்படுகிறதா? சொல்லுங்க. உருவாக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த டேபிளை வந்து என்னென்னா உருவாக்க முடியாது, நீங்கள் செய்யலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும், இந்த விஷயம், இந்த காரியங்கள், இந்த இதுன்னு சொல்ல ஃபைபர் இது வேணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் முத்து வந்து என்ன செய்யப்படும்? உருவாக்கப்படணும். அப்போ உருவாக்கப்படுறது வந்து ஒரு ப்ராசஸ். அது ஒரு நாள் நடக்கிறதில்ல, 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம். ஸோ பெண்கள் வந்து நீங்கள் உருவாக்கப்படுகிற இடத்துல இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெண்ணினுடைய இடத்துல இருந்து குணம் என்ற விஷயம் வந்து வெளியிறங்கமாகிறது. எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை பிழிய அதுலேருந்து ரசம் வெளியே வருதோ அப்படியாக தான் நீங்கள் எப்போ முத்துக்களாக மாறுறீங்கன்னா when you go through pain. ஹல்லேலூயா. இந்த ஆயிஸ்டர் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு உயிரினம். இது வந்து ஒரு சிப்பி இல்லை, இது வந்து ஒரு உயிரினம். இந்த உயிரினத்திற்குள்ள அது சிப்பி வந்து மூடியே தான் இருக்கும், இப்படி ஒரு க்ளோஸ்டு பொசிஷனில் தான் இருக்கும். அப்போது வெளியில் இருக்கிற சில அந்நிய வஸ்துக்கள், அதாவது தூசியோ துரும்போ, இந்த கடலில் இருக்கிற மணல் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை பாக்டீரியா, ஏதாவது ஒன்று அதற்குள்ளே சென்று விட்டால் அதுக்கு என்னென்னா ஒரு உறுத்தல் ஏற்படும். என்ன ஏற்படும்? உறுத்தல், ஒரு அன்கம்ஃபர்ட். நீங்கள் கண்ணுக்குள்ளே தூசி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்ணை கசக்கி அந்த தூசியை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அது உறுத்திக்கிட்டே இருக்குது, கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி தான் இந்த சிப்பிக்குள்ளே அந்த சின்ன பாக்டீரியாவோ அந்த பொருளோ அந்நிய வஸ்துவோ உள்ளே போகும்போது அதுக்கு ஒரு உறுத்தல் ஏற்படுது, ஒரு பெயின், ஒரு வலி ஏற்படுறதுனால அதுக்குள்ளே சுரக்குகிற ஒரு ஃப்ளூயிட். அதுக்கு ஃப்ளூயிடுக்கு தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரில. ஒரு திரவம் வந்து அது என்ன பண்ணுதுன்னா அதை கவர் பண்ணிக்கிட்டே வருது. கவர் பண்ண இயர்ஸ் கழித்து அது முத்தா உள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து என்னைக்கு ஒரு உமனோட கேரக்டர், இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா அ உமன் ஆஃப் நோபல் கேரக்டர். நீங்கள் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனாலையோ இல்லாட்டி பெண்மைக்குரிய எல்லா
நடைபவனங்கள் இருக்கிறதுனால யூ ஆர் நாட் டிஃபைன்ட் as a woman. You are defined by your noble character. அப்போ இந்த கடல் சிப்பி வந்து எவ்வளோ பெயின்குள்ளே ப்ராசஸ்க்குள்ளே போகுதோ அவ்வளோ அழகான முத்து உள்ள உருவாக்கப்படுகிறது. எனக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கிற அநேக பெண்கள், நான் பெயின்ஃபுல் ப்ராசஸில் போகவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டேங்கிங்க. எஸ், சின்ன வயசுலேருந்தே சில பேர் யூ ஹவ் பீன் அப்யூஸ்ட். சிலர் பேர் அந்த கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவங்க கொடுக்கல, உங்களை மதிக்கலை. ஸோ அந்த பெயின் எல்லாமே நல்ல விஷயத்தை உருவாக்குச்சா அப்படின்னு கேட்டால் எஸ். ஏன்னா நீங்கள் ஆண்டுடைய பார்வையில் ஒரு விலை உயர்ந்த முத்தாக யூ ஹவ் பீன் ஃபார்ம்டு, நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ ஃபேமிலியில் சிஸ்டர் எனக்கு வந்து சில பெயின்ஃபுல் ப்ராசஸில் போயிட்டுருக்கேன். நான் ப்ரொஃபட்டிக்காக பேசுகிறேன். அந்த பெயின் எல்லாமே ப்ரைஸாக மாறும். ஏசுவின் நாமத்தினால அப்படி மாறும். உங்கள் பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் இங்கே இருக்கிற நம்ம சபையாக இருக்கட்டும், சபையில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், சிஸ்டர் நான் சொல்ல முடியாது ஒரு விதமான பெயின்குள்ள ப்ராசஸ்லாம் போயிட்டு. மனித தன்மை இல்லாதவைகளுக்கு ஒப்பாய் பேசுவது தான் என்னது பர்சானிஃபிகேஷன். அப்போது உங்களை வந்து ஒரு பெண்மைன்ற ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பர்சன், உங்களை ஆண்டவர் வந்து சர்ச்சுக்கு ஒப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சர்ச்சை காப்பாற்றணும், சர்ச்சை நேசிக்கணுங்கிறது பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டம். அப்போ இயேசு கிறிஸ்து அது எப்படி பேசுகிறாருன்னா, எப்படி ஒரு முத்து மர்ச்சன்ட், ஒரு முத்து வியாபாரி விலையுயர்ந்த முத்தை தேடி, விலையுயர்ந்த முத்துனா யார்? நீங்கள். உங்களை தேடி எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக வந்தது, எல்லாத்தையும் விட்டு தான் வந்தார். ஐ வாண்ட் யூ, ஐ வாண்ட் திஸ் பர்சன். ஸோ உங்களுக்காக அவர் எவ்வளோ விலை கிரை சேர்த்துருக்கார் பாருங்களேன். ஸோ தட் இஸ் த வேல்யூ. நீங்கள் சும்மா வந்து கிரைஸ்ட்டுன்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக பிகாஸ் நீங்கள் தான் அந்த ப்ரைஸ்லெஸ் பேர்ல். பட் அவர் சொன்ன ஊமையை தான் நான் வாசிச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ விமென் ரிப்ரசன்ட் சர்ச். அப்புறம் கடைசியாக இன்னொரு வசனம், அடுத்த ஸ்லைட் போடுங்க. இதை சொல்லிவிட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஆதாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு உமனை பார்க்குறாரு. உமனை பார்த்தோன்னே என்ன பொயட்டிக் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. நீ என் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாக இருக்க. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா இவர் தூங்கும் போது கடவுள் விழாவிலேருந்து என்ன எழுதிட்டாரு. அப்போ உமன் வந்து யாருக்குள்ளே இருந்தவ? ஆதாமுக்குள்ளே மேனுக்குள்ளே இருந்தவளை தான் வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஃபேஷன் பண்ணி அவளை ஏவாளன்னு சொல்லி கூட்டிகிட்டு முன்னாடி காமிச்ச உடனே இவருக்கு நீ என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், நீ வந்து இனி உமன் அப்படின்ட்டு எண்ணப்படுவாயின்னு அவர் தான் சொல்கிறார். அவரே எல்லாம் சரன்னு பேசிட்டார். கடவுள் சொல்லி கொடுக்கல, இவரே ஆதாமே உமனை பார்த்தோன்னே அவருக்கு பொயமெல்லாம் வந்துருச்சு, சொல்லிட்டார். சரி, அப்புறம் தப்பு பண்ணோடனே நீங்கள் எனக்கு கொடுத்த ஸ்திரீ அப்படிதான் இருக்குது. நான் தப்பு பண்ணலிங்க, நீங்கள் ஒரு கூட ஒன்று வச்சிங்க பார்த்தீங்களா ஹெல்ப்பரா, அது பண்ண வேலை தாங்க. ஸோ விட்டுட்டான். அந்த டைமில் கவர் பண்ண வேண்டிய ஆதாம் வந்து என்ன பண்ணிட்டான்? உமனை இவ தான் சொன்னான், யூ ஆர் உமன் அப்படின்னு சொன்னான். மேன்லேருந்து வெளியில் வந்தவன் நீ உமன் சொன்னவன் இப்போ என்ன சொல்கிறான்? நீங்கள் அனுப்பின ஸ்திரீ, நீங்கள் ஹெல்ப்மேட்டாக கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இந்த தான் சார் பிரச்சனை. ஓகே, இதுக்கு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இங்கே வருவோம். எபேசியர் அங்கே வரணும் நீங்கள். சரி, இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து சபையை நேசித்து இப்போ சபைக்காக அந்த உமனுக்காண்டி திரும்பவும் வர்றாரு. ஹல்லேலூயா. சர்ச் ரிப்ரசன்ட் உமன். அப்போ இதை வாசிங்க, எபேசியர் 5வது அதிகாரம். ஃபஸ்ட்டு தமிழில் வாசிப்போம். தாம் அதைன்னா என்னது சொல்லுங்கள். தாம் அதைன்னா யார்? சர்ச்சு. பாருங்கள், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஓகே, அடுத்தது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நோட் பண்ணிக்கோங்க. தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ கிரைஸ்ட் வந்து இந்த உமனை பார்த்தார் பார்த்தீங்களா. இந்த உமனுக்கு வந்து அலங்காரம் தேவைப்படுது.
ஏன்னா கரை திரையாக இருக்குது. ஸோ இவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணணும், அவளை கழுவணும், சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளீன் பண்ணி சர்ச்சை க்ளீன் பண்ணி தமக்கு முன் ஒரு வர்ஜினாக அவர் நிப்பாட்டுறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மணவாளன் மணவாட்டியை தனக்காக அலங்காரம் செய்து நிப்பாட்டி வைக்கிறாரோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் சபையை அதைன்னு போட்டிருக்கு, நான் திரும்ப விளக்குறேன், அதை ஒப்பு கொடுத்தார். சரி, இப்போ வந்துட்டிங்களா? பழைய ஏற்பாட்டில் ஆதாம மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா அவனும் உமனுக்காக அவன் என்ன வேலை பார்த்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இயேசு கிறிஸ்து அதே சபையை மணவாட்டியை மீட்பதற்கு என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு புரிய வரணும். சரி, அடுத்தது இப்போ இங்கிலீஷில் வாசிப்போம். இங்கிலீஷில், ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் வைஃப்ஸ் ஜஸ்ட் அஸ் கிரைஸ்ட் லவ் த சர்ச். அப்போ கிரைஸ்டுக்கு வைஃப் யார்? சர்ச். நீங்கள் உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணுங்கள். எப்படி லவ் பண்ணுங்கள்? கிரைஸ்ட் அவரோட ஒய்ஃபை லவ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி லவ் பண்ணுங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. ஓகே. அண்ட் கேவ் ஹிம்செல்ஃப் அப் ஃபார் ஹர். ஒரு விலை கிரயம் அவரே தன்னை கொடுக்குறாரு. அடுத்தது டு மேக் ஹர். அந்த ஹர் நீங்கள் அண்டர்லைன் பண்ணல பாருங்கள் மீடியா டீம். ஓகே, அண்டர்லைன் பண்ணிட்டீங்க. ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் வைஃப் as just Christ loved the church and gave himself up for her to make her. தமிழில் எப்படி இருந்துச்சு? அது என்னது? அது என்ன பொருளா? அப்போ தமிழில் பிழை இருக்குதா இல்லையா? டிரான்ஸ்லேஷனில் இல்லை, இருக்குது. அப்போ இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா அவளை. அப்போ சர்ச் யார்? கிரைஸ்டுக்கு அவள். அது இல்லை, அவள். அவளை ஹோலி கிளென்ஸ் பண்ணி அவளை வாஷ் பண்ணி தமக்கு பாருங்களேன் எத்தனை வாட்டி ஹர் போட்டிருக்கு பாருங்க. ஹர் ஹர். கிரைஸ்ட் வந்து உங்களை பார்க்கும்போது எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? ஒரு உமனாக தான் பார்க்குறாரு. ஏன்னா உமன் நீட்ஸ் கவரிங். உமன் வந்து கழுவப்படத்தக்கவள். அவளை நீங்கள் கவர் பண்ணணும், அவளை நீங்கள் ஷேம் பண்ணக்கூடாது, அவளை நீங்கள் கேவலப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆண்டோடைய பார்வையில் நீங்களும் உங்களே சேர்த்தா சொல்கிறேன், நீங்களும் உமன் தான். ஆண்டவர் உங்களுக்கு வந்து அந்த உமன் கேரக்டர். சபை என்ன யார்? பெண்கள் மட்டுமா? நீங்களும் சேர்த்து தான். ஸோ உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது கிரைஸ்ட்க்கு எப்படி தெரியுதுன்னா ஹராக பார்க்குறாரு. அதை இல்லை, இல்லாட்டி இங்கிலீஷில் எப்படி போட்டுக்கணும்? இட்டுன்னு போட்டுக்கணும். சர்ச் வந்து இட்டு கிடையாது, அது பொருள் கிடையாதுங்க, இட்ஸ் ஹர். அது தமிழில் திரும்ப போடுங்க, அவள் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். தமிழில் இன்னொருக்கா தாம் அவளை வாசிப்போமா? தாம் அவளை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அவளை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. விமென் ரிப்ரசன்ட் சர்ச். அப்போ ஆதாம் சொன்னார் பார்த்தீங்களா, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஐ வில் நரிஷ் யூ, நான் உன்னை காப்பாற்றணும். ஏன்னா நீ என் பாடி, என் சரீரத்தை நான் அடிக்க முடியுமா? என் சரீரத்தை நான் துன்புறுத்த முடியுமா? அப்படி கிடையாது. பிகாஸ் யூ ஆர் டேக்கன் அவுட் ஆஃப் மீ. என் எலும்பும் என் மாம்சமும் சாரமாக இருந்துச்சுன்னா நீனும் நல்லா இருப்பேன். அதுதான் பொருள். ஹல்லேலூயா. இந்த எபேசியர் இங்கே கிறிஸ்துவும் சர்ச்சுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாருங்களா, அதை ஹைலைட் பண்ணுறேன். அதில் கீழே கடைசியாக வாங்க, அது எத்தனாவது வசனம்? 30யா? 30 தமிழில் போடுங்க. எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோமே. இது எங்க ரிலேட் பண்ணுது? ஆதாம் சொல்றான் பார்த்தீங்களா, ஏவாளை பார்த்து, நீ என் எலும்பு, நீ என் மாம்சம். இங்க கிறிஸ்து பாருங்க சபைக்கு சொல்றார். சொல்லும்போது பவுல் சொல்றார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம், அவருடைய மாம்சத்திற்கும். இது அதே டயலாக். உங்களுக்கு புரியுதா? ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்ன அதே டயலாக் பாருங்களேன். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோமே. உங்களுக்கு இப்போ புரியுதா? ஐயா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படவில்லை. ஏன்னா அவருடைய எலும்பு நீங்க. கிரைஸ்டோட மாம்சம்
கிழிக்கப்பட்டது. அவருடைய எலும்பை நீங்கங்க ஒன்று கூட முறியலையா. அவர் உங்களை அவ்வளோ சேஃப்கார்ட் பண்ணுறாரு. ஹிஸ் ப்ரொடெக்டிங் யூ. எத்தனை பேருக்கு இது ரிலேட் ஆகுது? ஆதியாகமும் இந்த எபேசியர் எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகுது? அவன் சொல்கிறேன், நீ எலும்புக்குரியவளும் என்னுடைய மாம்சத்திற்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதே பவுல் சொல்லிட்டு அது அடுத்து 31 போடுங்க. 31 verse சொல்லுங்க, போடுங்க. 31 தமிழில் எபேசியர் 5:31 அடுத்த வசனம், ஃபாலோவிங் வர்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது, இந்த ரகசியம் பெரியது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பவுல் அதை எழுதும் போது ஓகே ஆஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்களுக்காக தான், மேரேஜுக்காக தான் பேசுகிறாருன்னு. அதில் அவர் கடைசி சொல்கிறார், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ உமன் ஆர் பவர்ஃபுல், யூ ஆர் வேல்யூபிள், யூ ஹாவ் அ ப்ரைஸ். வர டைமில் உங்களையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ப்ரைஸ்லெஸ்க்காக நீங்கள் ஷெல்டர் கொடுக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஆதரிக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அரவணைக்கிறீங்க பார்த்தீங்களா. யூ ரிப்ரசன்ட் கிரைஸ்ட். அவங்க சர்ச்சுன்னா நீங்கள் யார்? கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் மனதார அந்த சர்ச்சை பிளஸ் பண்ணுறேன். எல்லா ஃபேவரும் எல்லா பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு வந்து சேரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. உமன்ஸ் டே அன்னைக்கு என் ஒய்ஃப் பேசுனது எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரில. வாட்ஸ் ஹேப்பனிங்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட உங்களை தொட வேண்டியவங்களை தவிர எத்தனை பேர் உங்களை தொட்டாங்கன்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஸ்டோரிஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 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 சின்ன பிள்ளையால் என்னை இந்த நபர் தப்பாக தொட்டாருன்னு அப்பாட்ட சொல்ல முடியாது, ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்ல முடியாது. நிறைய பேர் ஹர்ட் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா மென் வந்து எப்படி இருக்காங்கன்னா, இவளை எப்படியாவது யூஸ் பண்ணணும், இவளை எப்படியாவது அப்யூஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கிறாங்க. என் ஒய்ஃப் வந்து அந்த முத்துவை சொல்லும்போது, அந்த சிப்பிக்குள்ளே அந்த முத்து இருக்குது பாருங்க, முத்து வந்து பெண்கள் மாதிரிங்க, அந்த மேலே இருக்கிற சிப்பி வந்து ஆண்கள் மாதிரி. இந்த சிப்பி என்ன பண்ணும் தெரியுமா? எப்போ தேவையோ அப்போ திறக்கும், எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கணுமோ அப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கும். அதுக்கு ஆபத்து அப்படின்னா அது திறக்காது. உள்ள இருக்கிற முத்துவுக்கு ஏதாவது தேவைன்னா அது மெதுவாக திறந்து கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு ஆண்களும் பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களா இருக்கணும், அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்களா இருக்கவே கூடாது. அதுவும் தி பிளஸிங் ஃபேமிலியில் இருக்கிற ஆண்கள் அப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் நிறைய நேரங்களில் என்னுடைய திருமணமான ஆரம்ப காலங்களில் என்னுடைய மனைவி அடிச்சிருக்கேன். ஏன்னா அன்றைக்கி கிரைஸ்ட் லவ் பற்றி நமக்கு தெரியலை. ஆனால் அந்த லவ் தெரிய 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 அதுக்கப்புறம் நம்ம அடிக்க மாட்டோம், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களா மாறுவோம். அல்லேலூயா. சரி, விமன் அப்படின்னாலே ஆண்டவர் வந்து மனிதனை படைக்கும்போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார் இல்லையா? ஏற்ற துணையை உண்டாக்குவோம்னு சொன்னார். அந்த ஏற்ற துணைக்கு ஹீப்ரூ லாங்குவேஜில் எசேர் அப்படின்னு இருக்கு. மொத்தம் 21 தடவை பழைய ஏற்பாட்டில் எசேர்னு வருது. அதில் 5 தடவை தான் பெண்களை குறித்து சொல்லப்படுகிறது, மீதி 16 தடவை கடவுளை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் ஒரு மனிதனுக்கு மனைவியை கொடுக்கவில்லை, கடவுளே ஒரு மனுஷியாக நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து டிவோர்ஸாக இருக்கட்டும், ரீமேரேஜாக இருக்கட்டும், ரொம்ப சகஜமாக இருக்கு. உங்களுக்குள்ள அப்படி இருக்கலாகாது. அல்லேலூயா. காட்ஸ் சாய்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இந்த வெள்ளைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் நிறைய இந்தியாவுக்கு நல்லது பண்ணான், ஆனால் அவன் கெடுதியும் பண்ணான். இந்தியாவில் வந்த ஊழியம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு நல்லது பண்ணாங்க, வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு கெடுதி பண்ணாங்க. என்ன சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்தது நல்லதுன்னு நினைப்பாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போயிட்டான், சுரண்டிட்டு போயிட்டான். கிறிஸ்தவங்க நினைக்கிறதும் தப்பு, மற்றவங்க நினைக்கிறதும் தப்பு.
ஏன்னா ஊழியம் செய்ய வந்த கிறிஸ்தவர்கள் நன்றது செய்தார்கள், வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையர்கள் என்ன செஞ்சாங்க? கெடுதி பண்ணாங்க. இந்த வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருந்த டைமண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்துருக்கான். அதுவும் கோஹினூர் வைரம்னு சொல்லுவாங்க. உலகத்திலே காஸ்ட்லியான வைரம் இந்தியாவில் தான் இருந்திருக்கு. நம்ம ஆளுக்கு இதோட வேல்யூ தெரில. அவன் அங்கேருந்து கொண்டு வந்து கண்ணாடியை காட்டியிருக்கான். இவனுக்கு கண்ணாடியை பார்த்த உடனே அடடா இது எவ்வளவு அழகா இருக்குது. எது வேல்யூ அதிகம், கண்ணாடியா வைரமா? இவனுக்கு கண்ணாடியை காமிச்சு வைரத்தை விட கண்ணாடி வேல்யூபிள் நம்ப வச்சு கண்ணாடியை கொடுத்துட்டு வைரத்தை தூக்கிட்டு போயிட்டானா. நிறைய பேருக்கு பெண்களுடைய வேல்யூ தெரியல. பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற பெண்கள் நல்ல பெண்கள். அல்லேலூயா. அதனுடைய வேல்யூவை புரியாம விட்டுறாதீங்க. சரி, இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஆண்டவர் வந்து எல்லாரையும் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கேர்ளாக ஒரு லேடியாக இப்போ வந்து எல்லாருமே லேடிஸ், ஆனால் அதாவது கொஞ்சம் பேர் தான் விமனாக இருப்பாங்க. நிறைய கைஸ் இருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் மேனாக இருப்பாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய உணர்ச்சிகள் இருக்கு இல்லை? அதில் கோபம் ஒரு உணர்ச்சி, பொறுமை ஒரு உணர்ச்சி. கைஸ் வந்து கோபப்படுவாங்க, மேன் வந்து பொறுமையாக இருப்பான். லேடிஸ் வந்து கோபப்படுவாங்க, விமன் வந்து பொறுமையாக இருப்பாங்க. அது உங்கள் சாய்ஸ். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தன் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறான், நீங்கள் பதிலுக்கு திட்டினீங்கன்னா நீங்கள் சாதாரண சராசரி மனுஷன். ஆனால் திட்டுனா திட்டிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா யூ ஆர் கால்டு டு பி எ மேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? கீப் யோர் எமோஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதே? ஆண்டவர் வந்து உங்கள் முன்னாடி எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு சேட் எமோஷன் இருக்கா? இருக்கு. ஆனால் ஹாப்பினஸ்ங்கிற எமோஷனும் இருக்கா? இருக்கு. நீங்கள் சேடாகவும் இருக்க முடியும், ஹாப்பியாகவும் இருக்க முடியும். ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்க்குறீங்க, கண்ணியமாகவும் பார்க்க முடியும், அசிங்கமாகவும் பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்போ எல்லா எமோஷன்ஸும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்க எப்படி தான் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க? பிகாஸ் ஐ ஆம் எ மேன். எனக்கு கோபப்பட முடியும், பட் ஐ சூஸ் டு பி இன் பேஷன்ஸ். நான் சொல்றது புரியுதா? நான் என்ன வேணாலும் பேச முடியும், பட் எதை பேசணும்னு நான் முடிவு பண்ணி தான் பேசுவேன். பிகாஸ் ஐ ஆம் எ மேன். நான் சொல்றது புரியுதுங்களா? சாய்ஸ் வந்து யாரோடது? உங்களோடது. ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் உங்க முன்னாடி வச்சிருக்கிறாரு. நீங்க எதை வேணாலும் என்ன செய்ய முடியும்? உங்களால எடுக்க முடியும். வாசிங்க. நீ உனக்கு என்ன வேணுமோ, நீ நல்லா இருக்கணும்னா நீ எதை எடுக்கணுமா? நீ ஜீவனை தெரிந்து கொள். யூ சூஸ். எனக்கு கடந்த வாரம் ஃபுல்லா எனக்கு இந்த விஷயத்துல சூஸ் பண்ற விஷயங்கள்ல நிறைய சோதனைகள் வந்துச்சு. ஆனா நான் ஒரு விஷயத்தை தான் சூஸ் பண்ணேன். நாம ஜீவனை சூஸ் பண்ணுவோம், நாம நல்ல வார்த்தைகளை சூஸ் பண்ணுவோம், நம்ம பொறுமையை சூஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எது நல்லதோ அதை சூஸ் பண்ணணும். அதுதான் தி பிளெஸிங் ஃபேமிலியோடைய கல்ச்சர். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றை குறித்து
ம் ம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்னு வாசிங்க. ம் ம் நம்முடைய சமாதானத்தை யாராலையும் திருடவே முடியாது, உங்களுடைய இருதயங்களையும். ம் ம் ஆமா வாசிங்க. ம் கடைசியாக சகோதரரே, நீ என்ன பண்ணுனா, எது உண்மையோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நீ இதையே யோசிச்சுக்கிட்டு. உண்மை எதோ அதை யோசி, கற்பு எதுவோ அதை யோசி, ஒழுக்கம் எதுவோ அதை யோசி, புண்ணியம் எதுவோ அதை யோசி, புகழ் எதுவோ அதை யோசி. அல்லேலூயா. நம்முடைய ஃபோக்கஸ் நல்ல விஷயங்கள்ல இருந்தா தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்காது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஏன்ட்ட என்னத்தை கண்டீங்க, நீங்க ஏன்ட்ட என்ன கேட்டீங்க, நீங்க ஏன்ட்ட என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறார். வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கண்டும் அடைந்தும் ம் 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 நீங்க அதை செய்யுங்க. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஏன்ட்ட என்ன பார்த்தீங்க, நீங்க இதை மட்டும் செய்யுங்க. உலகம் கொடுக்குற ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா, பதிலுக்கு பதில் நீ செய்ய. அதாவது ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு, அது அந்த பக்கமாக போகும்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. அது உங்களை கடிக்க வந்தால் ஒரு சின்ன டீலிங் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று தள்ளி விடுவீங்க, இல்லைனா ஒரு மண்டையில் ஒரு தட்டி விடுவீங்க இல்லையா? எதுக்கு? நமக்கு ஆபத்து வராது மாதிரி. மற்றபடி அதை கொல்லணும், அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு இல்லை. அதான் அவர் சொல்கிறாரு பவுல் எழுதும்போது, இங்கே பாரு, நீ என்கிட்ட என்ன கற்றுக்கிட்டியோ அதை மட்டும், நீ என்கிட்ட என்ன பார்த்தியோ அதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ லைஃப்பில் நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் வரும். வரும்போது நீங்கள் டீல் பண்ணுற விதம் இப்படி தான் இருக்கணும். தொடர்ந்து வாசி. ம் 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 லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நாங்கள் உங்க கூட நிற்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் சில அவுட் சைட் ப்ரெஷர்ஸில் போகும்போது சிலர் வந்து சார் நாங்கள் உங்க கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பவுல் இந்த மாதிரி ப்ரெஷர்ஸில் அடிக்கடி இணைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் போயிட்டே இருந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ம் சிலர் வந்து நான் கூட நிற்கிறேன்னு சொல்லணும்னு நினச்சிங்க, ஆனால் என்ன செய்யலை, அதுக்கு டைம் கிடைக்கல. ஆனால் பவுல் அதையும் என்ன சொல்கிறார் பாருங்க, சமயம் மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கல. எனக்கு அது நீங்கள் விசாரிக்கலைங்கிறதுனால நான் சொல்லலை. ஏன்னா எப்படி இருக்கு பாருங்க வசனங்கள்லாம். அல்லேலூயா. நம்முடைய கேரக்டர் மோல்டு பண்ணுறதே வார்த்தை தாங்க. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் மனரம்யமாக இருக்க நாங்கள் கற்றுக்கொண்டோம். வாசிங்க. நமக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். பார்த்தீங்களா? we can choose. இதுலையும் என்னால் நல்லா இருக்க முடியும். நான் வாழ்ந்திருக்குமோ, சிலர்லாம் வாழ்ந்திருக்கும் போது நல்லா இருப்பாங்க, தாழ்ந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான், அது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். ஆனால் இங்கே பவுல் அப்படி சொல்லலை, எனக்கு வாழவும் தெரியும், என்னால் தாழ்ந்திருக்கவும் தெரியும். சிலர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நான் யாரையும் சொல்லலை, அவனுடைய வார்த்தையை தான் பேசிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இதில் ஏதாவது போட்டு மைண்டில் இணைச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. வாசிங்க. எல்லாவற்றிலும் நல்லா புரிஞ்சுக்கங்க. பழைய சோறு இருந்தாலும் திருப்தியாக சாப்பிட முடியும். பிரியாணி சாப்பிட்டு பீடா ஒருத்தர் வந்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டி விடும்போதும்
அதே திருப்தியில் என்னால் இருக்க முடியும். ஏன்னா என் எமோஷனை சூஸ் பண்ணுறது பழைய சோறும் பிரியாணியும் கிடையாது, நான் சூஸ் பண்ணுறேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஐ ஹாவ் மை எமோஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல் பிகாஸ் we are all man and women. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? men and women இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க, எமோஷன்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுருப்பாங்க. அதாவது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, சில பேர் நாயை கட்டி கூட்டிகிட்டு வருவான். எதுக்கு நாயை கட்டி கூப்பிட்டு வரேன்னு சொல்லுங்கள்? ஏன்னா இந்த நாய்க்கு ஓனர் சொல்கிறது என்ன செய்யாது, அது கேட்காது. அது புரிகிற தன்மை அந்த நாய்க்கு இல்லை. அவன் கயிறை கட்டி வைக்கலன்னு வைங்களேன், அது என்ன பண்ணுன்னா ரோட்டில் இருக்கிற கக்காவை தின்றும். இல்லாட்டி பக்கத்தில் போகிற ஆட்களை வெள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் தெருநாய் கூட சண்டை போட போயிடும். வேறு வழியே இல்லை, அந்த ஓனர் அந்த நாயை கட்டி தான் வைக்கணும். இன்னொரு ஓனர் நாயை கூப்பிட்டு வருவார், அந்த நாய் பேசாமல் ஓனர் கூடவே போய்கிட்டு இருக்கும். அதை கட்டியிருக்கவே மாட்டாங்க. சரி, ஒரு நாய் கட்டப்பட்டிருக்கு, இன்னொரு நாய் கட்டப்படலை. என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? ஒரு நாய்க்கு ஓனர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிகிற தன்மை இருக்குது, அதனால அது கட்டப்படலை. ஒரு நாய்க்கு ஓனர் என்ன சொல்கிறாருன்னு புரிகிற தன்மை இல்லை, அதனால அந்த நாய் என்ன பண்ணப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, நீங்கள் விடுதலையாக இருக்கிறதும் விடுதலையாக இல்லாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அமையும். அல்லேலூயா. சில நாய் வள்ளுங்க. இப்போ நம்ம காரில் போயிட்டு இருக்கோம், நாய் என்ன நினச்சிக்கோம்னா இந்த கார் தான் நமக்கு என்னது, நமக்கு போட்டின்னு. கார் ஓட்டுறவன் என்ன நினச்சிக்கோம்னா, சரி இது நாயோட குணம், அவ்வளோதான், இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், வள்ளுன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். கார் ஓனர் என்ன பண்ணுவாங்க, நம்ம காரில் இருக்கோம், கர்த்தருடைய நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம என்ன செய்வோம், இதை இக்னோர் பண்ணிட்டு நினைஞ்சிக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். பிகாஸ் எமோஷன் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல். நாம் தான் முடிவு பண்ணணும், நாம் இந்த இடத்துல கோவப்படணுமா, இந்த இடத்துல அமைதியாக போகணுமான்னு. சரி, நமக்கு கோபம் இருக்கும் இல்லையா, நாய் வள்ளுங்கும் போது நமக்கு கோபம் இருக்கும். உடனே கீழே இறங்கி நம்ம கோபத்தை எப்படி காட்டணும்னா, நிற்காம போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. Because we are having the ability to listen. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மையில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். Keep your emotions under control. Hallelujah. சில வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18 இருந்து. என்னாச்சு, வாசிங்க யாராவது. அதாவது உங்களுக்கு தெரியலையா, தாவீதுக்கு ஒரு பையன் வந்து வியாதியாக பிறந்தான். ஸோ தாவீதுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த குழந்தை எப்படியாவது வேணும், பயங்கரமாக எமோஷ்னலாக ஃபாஸ்டிங் இருந்து அழுதுட்டுருக்கிறார். இதெல்லாம் பார்த்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, ஐயோ குழந்தை செத்து போச்சே, இதை இவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஏன்னா அவர் இப்போ இருக்கிற எமோஷனுக்கு எப்படி வேணாலும் அவர் ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. சொல்றதுக்கு பயப்படுறாங்க. எப்படி சொல்லுவோம் நம்ம? அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணிருச்சு, பிள்ளை செத்து போயிருச்சு. அவ்வளோ நேரம் எமோஷனலாக இருந்தவன் இப்போ எமோஷனலாக இல்லை. டக்குன்னு எந்திரிச்சு எண்ணெய் பூசி மாற்றி
சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு எடுத்து வைன்றான். ஏங்க எப்போங்க எமோஷனல் ஆகணும்? செத்ததுக்கு அப்புறம் தானே. ஆனால் நம்மளால் சாகிற வரைக்கும் எமோஷனலாக இருந்தார், செத்ததுக்கு அப்புறம் எமோஷனல் ஆகவே இல்லை. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஏன்னா திங்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது நீங்கள் எமோஷனல் ஆகலாம். திங்ஸ் உங்கள் கண்ட்ரோலை மீறி போகும்போது நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அடுத்த வாயை உங்களால் அடைக்க முடியுமா? இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, கொடுங்க கர்ச்சீப் இருந்தால் கொண்டு போய் வாயை அடைச்சிட்டு வந்துடுறேன், அடைக்க முடியாது. அப்போ நம்ம கண்ட்ரோல் இல்லை. நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னா, எமோஷனெல்லாம் விட்டுட்டு எந்திரிச்சு மூஞ்சி கழுவி குளிச்சு ரெடியாகி சாப்பாடு போடப்பா சாப்பிடும், இப்படி தான் என்ன பண்ணணும்? நம்ம டீல் பண்ணணும். கீப் யுவர் எமோஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல். ஈவன் டெத்தை கூட தி பிளெஸிங் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இப்படித்தான் எமோஷனை கையாண்டு டீல் பண்ணணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? டேவிட் வந்து இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுல அவன் ஒரு பெரிய ஹீரோங்க. அதே தாவீது இன்னொரு இடத்துல 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. தாவீது ராஜா அதாவது நல்லா கவனிங்க. தாவீது ஒரு ஊருக்குள்ளே வர்றாரு. அங்கே சவுல் வீட்டு வம்சத்தான ஒருத்தர் இருக்கான். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சவுல் நாசமாக போனதுக்கு காரணம் என்ன? தாவீதா? அவனுக்குள்ள இருந்த பொறாமை, அவனுக்குள்ள இருந்த பெருமை, அவனுக்குள்ள இருந்த எரிச்சல், அவனுக்குள்ள இருந்த கோபம், இதான் சவுல் நாசமாக போனதுக்கு காரணம். ஆனால் சவுல் வம்சத்தில் ஒருத்தன் வர்றான். அவன் சவுல் சொல்லி கொடுத்தது தானே அவனுக்கு தெரியும். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, தாவீது தான் சவுல் போனதுக்கு காரணம்னு. என்ன பண்ண முடியும்? நாம நாசமாக போகிறதுக்கு காரணம் நமக்குள்ள இருந்த சில செயல்பாடுகள் தான். அதுக்கு வேற ஒருத்தன் காரணம் இல்லை. ஆனால் இவன் மண்டைக்குள்ள என்னன்னா, இதுக்கு தாவீது தான் காரணம் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கு அவனுக்கு. சரியா? அது அவனுக்கு தோணுது. அவன் டென்ஷன் ஆகுறான், அவன் வார்த்தைகளை பேசுகிறான். என்ன நடக்குது பாருங்களேன், வாசி. என்ன பண்ணா? திட்டிட்டே நடந்து வர்றேன். என்ன எரிஞ்சிட்டு இருக்கிறான்? தாவீது கூட ஆட்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் கல்லை எரிஞ்சுக்கிட்டு தூசிக்கிட்டே வரான். இப்போ ராஜா என்ன பண்ணியிருக்கணும்? சவுல் மாதிரி தாவீது இருந்திருந்தான்னா பதிலுக்கு கல்லை எரிஞ்சிருப்பான், இல்லைன்னா ஒரு ஆளை சொல்லியிருப்பான். ஆனால் என்ன பண்ணுங்க, தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அபிலிட்டி இருந்துச்சு. அப்போ தாவீது என்ன பண்ணுறான் பாருங்க, வாசிங்க. என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்களேன். இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைஞ்சு போ. எவ்வளோ அழகா பொருந்தது பாருங்களேன். வாசிங்க. அதுவும் பாருங்க, நீ நிலைக்க மாட்டேன், உன் குடும்பம் நிலைக்காது, எல்லாம் போயிடும், எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறான். சரி வாசிங்க. நாய் கதை வரைக்கும் மேட்ச் ஆகுது இல்லையா? அவனை இவன் இப்படி உங்களை என்ன இப்படி செஞ்சிட்டு இருக்கிறான், பேசிட்டு இருக்கான், இவனை விடக்கூடாது. நான் போய் அவன் தலையை என்ன பண்ணிடுறேன், நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ராஜா சொல்றாரு, இதாங்க எமோஷன் அண்டர் கண்ட்ரோலுங்கிறது. அதுக்கு ராஜா சொல்றாரு, அட ஃப்ரீயா விடப்பா, அவன் என்னத்தானே சொல்லிட்டு இருக்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ விடு. வாசிங்க. எனக்கு உமக்கு என்ன தூசிக்கட்டும். அதாவது கர்த்தர் சொல்லலை,
கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறாரு, நீ என்ன வேணாலும் பேசிக்கணும் ஒருத்தனுக்கு. அப்போ அவன் என்ன தான் செய்வான்? அவன் பேச தான் செய்வான். சரி பேசிட்டு போகிறான் விடு, அவன் வாய் அவன் மைண்டு அவன் என்ன பண்ணிட்டு போகிறான்? பேசிட்டு போகிறான். அவன்கிட்ட போய் ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பேசுனா என்ன பண்ணிட்டு போயிடான்? அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறான். சில நேரங்களில் எத்தனை முறை சொன்னாலும் பொய் தான், சொல்லவே படலைன்னாலும் உண்மை தான். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒரு பேர் இருக்கு, அது ட்ரூத். அது சொல்ல வேண்டியதில்லை, அது நிற்கும். பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது கீழே விழும். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, டக்குன்னு எமோஷன் ஆகி ரியாக்ட் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. இதெல்லாம் ஒரு பாடம். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, பச்சை மரம் என்னையே இந்த அவார்டு படுத்தினானுங்கன்னா பட்டை மரத்தை என்ன அவார்டு படுத்துவானுங்க? அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏன் சொல்றாருன்னா, என்னை பற்றி இப்படி தாண்டா பேசினானுங்க, தைரியமாரு, நான் இந்த உலகத்தை அன்பினால் செய்ய உன்னாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சினிமா ஹீரோ ரஜினிகாந்த் வந்தாருன்னா 10 பேர் என்ன பண்ணுவாரு? 10 கம்மி, 50 பேர் என்ன பண்ணுவார்? தலைவர் பறக்க விடுவார். அது இந்த சினிமா பார்த்து அந்த அப்படின்னு உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும் போலே இருக்கும். நம்ம ஒரு ஹீரோவை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவர் நீ என்ன வேணாலும் சொல்லடா, நான் உன்னை திருப்பி வைய மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் உன்னையும் நேசிக்கிறேன். உன் மைண்டில் இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால நீ என்னை எதிரியா நினைச்சு இன்னைக்கு நீ சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிற. பட் ஸ்டில் உன் சந்ததி நல்லா இருக்கணும்னு உனக்காகவும் நான் இன்னைக்கு பொறுமையா இருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஹீரோவை பார்த்து வளர்ந்துருக்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஹீரோவை பார்த்து வளர்ந்தவங்க தன்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல்டாக தான் வச்சுருப்பாங்க. கண்ட்ரோல்டாக தான் நீங்கள் வச்சுருக்கணும். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். மார்க் 8:27. சாரி, நான் முடிக்க போறேன். ஜனங்கள் என்னை இப்பொழுது என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அவங்களுக்கு பிரியம் போல சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய கருத்து என்ன வேணும்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. அதற்கு அவர்கள், சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன்றாங்க, சிலர் எலியான்றாங்க. நல்லவேளை அங்கே கொஞ்சம் நல்ல மனிதர்கள் இருந்திருக்காங்க, அதனால கொஞ்சம் டீசெண்டாகவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சிலர் அப்பம் பேர் தெரியாதவன் என்ன சொன்னாங்களா இல்லையா? ஜீசஸ் பற்றி கண்ணாபின்னு பேசினாங்க. ஜீசஸ் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க. சரி விடு, நீங்க என்ன சொல்றீங்க? இதுதான் கேள்வி. இன்னைக்கு மற்றவன் சொல்றது சொல்லிட்டு போறான், நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப பேதுருன்னு ஒருத்தன் கூட இருந்தவன் சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வெளியில இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. ஒரு ராஜா இருந்தாராம், அவர்கிட்ட ஆளுக கம்மி. சரியா? ஒரு ராஜா ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூட்டிட்டு வந்து இவனை எப்படியாவது அட்டாக் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். அவர்கிட்ட 3000 ஆள் இருந்திருக்காங்க. ஆனா இந்த ராஜா கிட்ட 100கணக்கான ஆட்கள் தான் இருந்திருக்கிறாங்க. மிரட்டுறதுக்கு வந்திருக்கிறார், நான் நினைச்சா உன்னைய காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. உடனே இந்த ராஜா பொறுமையாவே இருந்திருக்கிறார். ஏன்னா 3000 பேரோட வந்திருக்காரு இல்லையா?
உடனே இவர் சொல்லியிருக்கிறாரு, என் ஆளோட சாம்பிளை நீ பார்க்குறியா அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டுருக்காரு. ஒருத்தன் வந்த உடனே நீ உடனே குத்திக்கிட்டு செத்து போயிருன்ட்டு இருக்கான். உடனே டக்குன்னு கத்தி எடுத்து குத்திட்டு செத்து போயிட்டானா. என்கிட்ட இருக்கிற ஆளுகள்லாம் நான் என்ன சொன்னாலும் கேட்குற ஆட்கள். நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி 100கணக்கான ஆட்கள் அவர்கிட்ட இருக்காங்கன்னு போய் சொல்லுன்னு இருக்கான். இங்கிருந்து போய் அவருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட ஆள் கம்மி, ஆனால் ஒவ்வொருத்தனும் குவாலிட்டியாக இருக்கான். சொன்னோன்னே அவர் சொன்னாராம், நம்மளால் ஒன்றும் தொட முடியாது, நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம வேற ஒருத்தனை உரண்டைகளுக்கு என்ன செஞ்சிருவோம், நம்ம கிளம்பிடுவோம்னு அவர் கிளம்பி போயிட்டாராம். குவாலிட்டி இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறத விட என்னுடைய லீடர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது, குவாலிட்டியாக 10 பேர் இருந்தாலும் அதுதான் ஃபேமிலி. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? சில பேர் சொல்லுவான் வாயில, ஆள் காட்டுங்க நான் இப்ப பறக்கடிச்சிடுறேன்னு. ஏன்டா பாடி சோடா, வடையை தாண்டா உனக்கு நசுக்கி தூக்கி எறியும், கடைசியில் வடை போயிடுறேன். குவாலிட்டிலெஸ் பீப்புள். பட் கடவுளுக்கு யார் வேணும்னு சொல்றேன், குவாலிட்டியான பீப்புள். அல்லேலூயா. ஜீசஸ் எப்பவுமே அவருடைய எமோஷன்ஸை கண்ட்ரோலாக தான் வச்சிருந்துருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிங்களேன். லூக்கா 8:19. ஜீசஸ் வந்து அவங்க அந்த எமோஷன்ஸை எவ்வளோ அழகாக கையாளுறாருன்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கிறாரு, சுற்றி செம்ம கூட்டம் இருக்குது. இந்த நேரத்தில் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சிலர் என்ன செய்ய வர்றாங்க, பார்க்கறக்காக வர்றாங்க. அது சொந்த குடும்பமாக இருந்தாலுமே அவர் எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க, வாசிங்களேன். இந்த வேர்டை லிசன் பண்றாங்க பாருங்க, அவங்க தான் எனக்கு ஃபேமிலி. இப்போ ஜீசஸ் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், எல்லாரும் வழி விடு. இன்னொரு சம்பவத்தை காட்டுறேன் பாருங்களேன். இவர் எமோஷனலா, சில பேர் என்ன நினைப்பாங்க, இவனுக்கு எமோஷனே கிடையாது அப்படின்னு நினைச்சிருவாங்க. எமோஷன் கிடையாது இல்ல, எமோஷன்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல்ன்றேன் நான். சில பேரை பார்த்தா அப்படின்னு வரும், அது வர்றது இயல்பு தான். ஆனால் அதெல்லாம் வச்சுட்டு எல்லா நரம்புகளையும் அடக்கி, ரைட், அவங்க நல்லா இருக்கீங்களா, அதான் எமோஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல். அல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. 27. சிலர் இப்படிதான் எமோஷன் ஆவாங்க. அதாவது ஜீசஸ் ஊழியம் பண்றதை பார்த்த உடனே ஒரு அம்மாவுக்கு எமோஷன் ஆகி, இப்படிப்பட்ட ஒரு ஆளா, என்ன வார்த்தை. ஜீசஸ் சொல்றாரு, கொஞ்சம் அமைதியார், எமோஷன்ஸை எப்படி வை, கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவே வை, ரொம்ப ஓவராக என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஏன்னா பீப்புள் ஆர் மேனிப்புலேட்டிங் வித் எமோஷன்ஸ். சினிமா ஆக்டர்ஸ் ஆர் மேனிப்புலேட்டிங் வித் எமோஷன்ஸ். பார்த்துருக்கீங்களா? அவனுக்குன்னு சுயமாக மூளை இருக்காது. ஒருத்தன் மேனிப்புலேட் பண்ண உடனே பால் ஊற்றுவான், கவனிச்சிருக்கீங்களா? சோடா பாட்டில் தூக்கிடுவான், கல்லூரி சண்டை போடுவான், அடி வாங்குறதுக்கு வந்து அடி வாங்குவாங்க கடைசியில். பிகாஸ் தே ஆர் மேனிப்புலேட்டட். வசனம் வாசிங்களேன். ஜீசஸ் என்ன பண்றாருன்னா, இப்போ உடனே அங்கே ஒரு அம்மாவை சொல்லுது, ஐயோ உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரரை பார்த்ததே கிடையாது, உங்க அம்மா உங்களுக்கு என்ன தெரியும், அது வாசிங்களேன், சூப்பராக இருக்கு பாருங்க. ஜனக்கூட்டத்தின் ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பம் நீர் பால் உண்ட முலைகளும். வாசிங்க. அதற்கு அவர்
சிலருக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாராட்டினீங்கன்னா போதை தலைக்கு ஏறிடும். அப்போ நம்ம தான் போல் இருக்கு, நம்ம அம்மாவே இப்படி சொல்லிட்டாருன்னா அப்போ இந்த அம்மா சொல்லுதுன்னா அப்போ நம்ம பெரிய ஆள் போல் இருக்கு. ஈவன் ஜீசஸ் அவர் சொல்லுவார், நீ என்னை ரொம்ப புகழாது. அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை யார் காத்துக்கிறாங்களோ, those who are having the ability to listen, அவங்க தான் பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாவங்க அதாவது ஜீசஸோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அம்மா அவங்க, நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஆனால் ஜீசஸ் இங்கே என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவங்க அம்மாவை நிராகரிக்கலை. ஒவ்வொரு சூழல்லையும் நீங்கள் எப்படி அந்த சூழலை கையாளணும்னு, அந்த எமோஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோலில் வைக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு லாஸ்ட் வீக்கில் இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதனால தான் சரி இதை உங்களுக்கு போதிக்கணும்னு நான் நினச்சேன். நம்ம போய் இதை போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, எல்லாத்தையும் போய் நாங்கள் இப்படி தான், நாங்கள் வந்து அதனால தேவையே இல்லை. தி பிளெஸிங் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சரி குடும்பத்துக்கு வெளியேயும் சரி உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் இப்படி தாங்க கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு எதிரில் நிற்கிறவங்கள நீங்கள் இப்படி தான் டீல் பண்ணணும். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அதாவது நம்ம போராட்டம் வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது. ஏன்னா நமக்கு எதிராக நிற்கிறவங்க கூட அவங்க மாம்சத்தோடு இரத்தத்தோடு வந்தாலும் எதன் மூலமா அவங்க வர்றாங்க தெரியுமா? இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடையும் கிடையாது, இது துரைத்தனங்களோட. நீ யார் பெரியவன் யார் சின்னவன் அப்படிங்கிற எரிச்சல் கோபம் அதனோடது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பிரச்சனை வந்து மனுஷனுக்கும் இல்லை, மனுஷனுக்கும் பிசாசுக்கும் இல்லைன்னா ஆண்டவருக்கும் பிசாசுக்கும். ஆண்டவரோடு நிற்கிறவங்கள பிசாசோடு நிற்கிறவங்க எதிர்த்து போராடுவாங்க. ஆனால் என்னன்னா எதிர்த்து போராடுற பிசாசு கூட நிற்கிறவங்க கூட அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். என்ன ஏதோ பிரச்சனை, தவறான புரிந்து கொள்ளுதல், அதில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நின்றுக்கிட்டு தற்போதைக்கு நான் பிலீவ் பண்ணுறது, தற்போதைக்கு அவர்கள் பிசாசு உடைய கைக்கூலிகள் மாதிரி நினைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, செயல்பட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை மாறும். சவுலும் ஒரு நாள் மாறி அவன் பவுலாக, அந்த அந்த பேர் மாற்றம் அங்கே நடக்கலை, அங்கே மனமாற்றம் அங்கே நடந்தது. அவன் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஸோ இந்த சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, உண்மையான எதிரி யாருன்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சான்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:3. அதாவது நாம மாம்சத்தின்படி நடக்கிறவங்க தான். நமக்கு கை கால் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒருத்தர் திட்டான பதில் திட்ட முடியுமா, திட்ட முடியாதா? முடியும். மாம்சத்தில் நடக்கிறவங்க தான். ஆனா பவுல் சொல்றாரு, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டோம். மாம்சத்தின்படி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாம்சத்தின்படி போர் செஞ்சீங்கன்னா பாதிப்பு யாருக்குள்ளேயே தான் இருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள தான் இருக்கும். அதான் அவர் சொல்றார், நாங்க மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டோம். ஐயோ, எங்களுடைய போர் ஆயுதங்கள். சிஸ்டர் என்ன மாதிரி நினைக்க தமிழ்ல, எங்களுடைய போர் ஆயுதங்கள். அப்ப நாம சண்டை போட மாட்டோம்னு இல்லை, நாங்க சண்டை போடுவோம். ஆனா நாம எப்படி சண்டை போடுவோம்னா மாம்சத்தின்படி சண்டை போடுறது கிடையாது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளா இராமல், நமக்கு முன்னாடி எவ்வளவு தடை இருந்தாலும் சரி அந்த தடையை நிர்மூலமாக்குகிறதற்கு
ஒருத்தன் மாம்சத்துல சண்டை போட முடிவு பண்ணிட்டானாலே அவன் அங்க தெய்வ பலத்தை மறுதளிச்சிட்டான்னு அர்த்தம். ரைட்? கரெக்டா? நாம மாம்சத்துல சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தெய்வத்துடைய பலம் என்னன்னு தெரியும். சொல்றாரு, நாங்க மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுக்கும் ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனா எங்க ஆயுதம் போய் ஒன்னொன்னா அரணை இடிக்கிற ஆயுதம் இல்லை, மொத்தமா அரணையே நிர்மூலமாக்குகிற ஆயுதம் நம்மிடத்தில் இருக்கிறது. எத்தனை வசனம் வாசிச்சிருக்கீங்க? 4 வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் எல்லா பெருமைகள் மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி, நல்லா கவனிங்க, பல எண்ணம் ஓடும். இந்த என்ன சொல்றது, எமோஷன்ஸ் இல்லைன்னு சொல்லல, இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது எந்த எண்ணங்களையும் அப்படியே வரும். நிறைய எண்ணம் டக்குன்னு கண்ட்ரோல். நாம கிறிஸ்துவுடையவர்கள். அல்லேலூயா. அந்த 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 வசனங்களை நல்லா கவனிங்களேன். பவுல் ஃபேஸ் பண்ணாததையா நாம ஃபேஸ் பண்ணிடுவோம், இல்லை ஜீசஸ் ஃபேஸ் பண்ணாததையா நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். லெட்ஸ் ஸ்டே ஸ்ட்ராங். ஆண்டவர் பெரிய பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். லெட்ஸ் மூவ் ஆன். முன்னாடி அடி எடுத்து வச்சு நம்ம போய்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. நான் என் கதையை இங்கே சொல்லலை, ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்படி நடக்கும், அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்ன வசனம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் சில பேருடைய வாயிலிருந்து வருது. அது அந்த அந்த வசனம் சொல்லுது, ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து சாக்கடையும் நீரூற்றும் வருமாப்பா? வராது, நீரூற்று மட்டும்தான் வரும். தாவீது சொல்றாரு, ஏன் வாயிலிருந்து நான் கர்த்தரை துதிக்க மட்டும்தான் செய்வேன், அவர் துதி எப்பவுமே என் வாயில் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்க வாயிலிருந்து நன்மையான வசனிப்புகள் மட்டும் வரட்டும், வாழ்த்துதலுக்குரிய வார்த்தைகள் மட்டும் வரட்டும். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வையப்பட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் சபிக்கப்படுறேன், பட் நான் பதிலுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் குட்டப்படுகிறேன், ஆனால் பதிலுக்கு நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் ஆண்டு பவுல் சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் என்ன கேரக்டர் நினைக்கிறீங்க? கடவுள் இருந்து வந்த கேரக்டர். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நிறைய காரியங்கள் ஹார்ட் பிரேக்கிங்காக நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுது, உங்கள் ஹார்ட்டை நீங்கள் காட் பண்ணுங்க. மற்றவங்களுடைய ஒப்பீனியன் உங்களை குறித்தது எல்லாமே பொய். அவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ என்னுடையவள், நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ வார்த்தைக்காக நிற்கிறவன். ஆண்டவருடைய வார்த்தையில் உங்களை குறித்து என்ன இருக்கோ அதுதான் உண்மை. நம்மை குறித்து மனிதருடைய எண்ணங்களில் இருக்கிறது, மனிதர் பேசுகிற காரியங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. நான் அடிக்கடி பேசுற ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்க நீதிமானா இருக்கிறீங்க, நீங்க நேர்மையா. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும் தெரியுமா? உங்களை குறித்து வேதம் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. ஒரு நபர் உங்களை குறித்து பேசும்போது, அது கணவனோ மனைவியோ உங்க சொந்தமோ பந்தமோ யாரா வேணாலும் இருக்கட்டுமே, உங்களை குறித்து பேசும்போது நீங்க உடனே உங்களுடைய எமோஷன்ஸ்ல நீங்க நெகட்டிவா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க மூளை உங்க தலையில இல்ல, அவன் அடுத்த வாய்க்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரனா நான் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்றேன், உங்க மூளை உங்க தலைக்குள்ளே இருக்கட்டும்.
நியூட்டன் சொன்னாராம், எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக அந்த ஏதோ ஆப்பிள் வந்து கீழே விழுந்துச்சு, அவர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாராம். அதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க நியூட்டன்ஸ் லா ஃபாலோ பண்ணுறவங்க தான் ரியாக்ஷனில் இருப்பாங்க. நம்ம காட்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுறோம். காட்ஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனாக இருக்காது. அவருடைய ரியாக்ஷன் வந்து அவருடைய கேரக்டர் அடிப்படையில் தான் இருக்கும். நம்ம கேரக்டர் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் ஹார்ட்டை காட் பண்ணிக்கிட்டு லெட்ஸ் மூவ் ஆன். காயப்பட்ட இடத்துல இருக்காம எழுந்து உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார். லெட்ஸ் மூவ் ஆன். இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் மனசார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் ஒய்ஃப் பேசும்போது சொன்னா, கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நான் நம்ம ஆட்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னேன், வாயை திறந்து தேவையில்லாத பேசாதீங்க, அமைதியா இருங்க. தெரியுமா, நிறைய பேர் அவங்களுக்கு சோதனை வந்தபோது கூட அவங்க வாயை திறக்கவே இல்லை. அதை அமைதியாக டீல் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் தட். தொடர்ந்து அப்படியே நம்ம டீல் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால எல்லாருடைய ஹார்ட்லையும் ஒரு ஹீலிங் நடக்கட்டும். இன்னைக்கு விமனை பற்றி பேசணும். நிறைய விமனுக்கு ஹார்ட்டில் நிறைய காயங்கள் இருக்கும். பிகாஸ் ஆஃப் men, பிகாஸ் ஆஃப் அதர் women. உங்க ஹார்ட்ல இப்போ கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த அந்த காயத்தை அது ஆற்றட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஏன்னா நிறைய நேரங்களில் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயத்தில் ஹர்ட் இருந்துச்சுன்னா அதான் வாயில வரும். நிறைய நேரங்களில் நம்ம ஏன் அப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா, உள்ள இருக்கிற ஹர்ட் இயேசுவின் நாமத்தினால உள்ள இருக்கிற எல்லா ஹர்ட்டும் மறைந்து போக முடியா நான் மனசார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்ம இருதயம் நிலைவரப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த தி பிளெஸிங் ஃபேமிலியில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் மனசார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவங்க மேலே நான் பெருக்கங்களை பேசுகிறேன். அவங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் கேரக்டர் வெளிப்படும்படியா நான் பேசுகிறேன். சந்தோஷம், சமாதானம், தெய்வீக சுகம், பாதுகாப்பு, ஆரோக்கியம், செழிப்பு அவர்களை ஆளுகை செய்யட்டும். பாவமில்லாத ஜீவியம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கம்யூனியன் போயிடலாம். மேரேஜ் ஆனவங்க யாராவது இருந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாங்க. Thank you, Jesus. அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டு அழகால் என் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவி விட்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் இருங்க உன் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதோ. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே
விவரிக்க முடியா பூரண அழகே வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்புக்குள் துளைந்து போன உங்க நினைப்பால உயிர் வாழுற பூரண அழகே. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நம்ம கையில் இருக்கிற அவருடைய சரீரம் நமக்குள்ளே போகும்போது அவருடைய கேரக்டர் நமக்குள்ளே வரட்டும். நம்ம எல்லோரும் சேர்ந்து அவருடைய சரீரமாகிய அந்த அவருடைய சரீரத்தை நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுவோம். அவருடைய ரத்தத்தை நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். காணிக்கை எடுத்துடலாம். தசமபாகம் கொடுக்க விரும்புகிறவங்க உங்கள் கைகளை உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு கவர்ஸ் வரும். ஆன்லைனில் அதாவது ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு விரும்புகிறவங்க, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறவங்க சைடில் QR கோட்ஸ் இருக்குது. நீங்கள் அதுலேயும் என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தேங்க்யூ. செக். அன்பே நேசுவே, அழகே நேசுவே, உம் அன்பில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே, அழகே நேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே நேசுவே, அழகே நேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் நேசுவே, அழகே என் நேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேனே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் துளைந்து போன உங்க நினைப்பால உயிர் வாழுற பூரண அழகே. அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டு உம் அழகால் என் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நீ நெருங்க உம் ரூபம் நான் பார்த்து
என் சாயலும் அழகானது, என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் துளைந்து போன, உங்க நினைப்பால உயிர் வாழுற பூரண அழகே. செக். ப்ரைஸ் லாட். ஸோ இன்றைக்கி காலை ஆராதனை உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இட் வாஸ் இன்டீட் ரியலி அ பிளெஸ்ஸிங் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஸோ உங்களுக்கு ஒரு குயிக் அனௌன்ஸ்மெண்ட் டீம். இன்றைக்கி ஈவினிங் நம்ம சர்ச்சில் 6 o'clock வர்ஷிப் ஈவினிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கால்ட் சோக்கிங் இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கடந்த ஒரு வாரமாக என்ன நடந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த ஈவெண்ட்டை குறித்து பேசுகிறதுல அவர் அமைதியாகவே இல்லை. ஸோ நாங்கள் மியூசிஷியன்ஸு ஈவன் நம்ம பாஸ்டர் எட்வின் எல்லாருமே ரொம்ப ஹைப்டாக இருக்கும் அந்த மீட்டிங்க்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுது. நீங்கள் வர்ஷிப் ஈவினிங் அப்படின்னோடனே 2 மணி நேரம் நடக்கணும் வைங்களேன். 2 மணி நேரம் வந்து சும்மா ஒரு 10 பாட்டு பாடுவாங்க. இப்போ எல்லா சர்ச்லேயும் பண்ணுற மாதிரி ஒரு 20 பாட்டு லைனாக அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மீட்டிங் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் பாஸ்டர் எட்வின். நீங்கள் யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர். பிகாஸ் நான் ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் கொடுத்தாரு. நான் பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னப்போ அவர் என்ன ஏதுன்னே கேட்கல, போய் பண்ண அப்படின்ட்டாரு. ஸோ இன்றைக்கி இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நான் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி ஈவினிங், இன்றைக்கி காலையில் சர்வீஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி ஈவினிங்கும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். நாங்கள் ஐ பர்சனலி பிலீவ். ஏன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருக்குன்னா, ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தப்போ அவர் ஒரு வார்த்தை தான் என்கிட்ட சொன்னார். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் திரும்ப டிஃப்ரெண்ட் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 hours யாருமே உங்களை லீட் பண்ண போகிறதே கிடையாது. நீங்கள் கையை தூக்குங்க, பாட்டு பாடுங்க, குதிங்க, ப்ரைஸே இருக்க வர்ஷிப் தான். கையை தூக்கணும், நீங்கள் பாடணும், போய் முழங்கால் படிட்டு எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. எங்கள் தரிசனம் என்னென்னா 2 மணி நேரத்துக்கு ஆராதனையில் இந்த இடத்துல பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் என்ன சொல்யூஷன் தேடுறீங்களோ, ஹீலிங்கை தேடுறீங்களோ, இல்லை ஒரு ப்ராப்ளம்லேருந்து ஒரு விடுதலையை தேடுறீங்களோ, ஒரு டெலிவரன்ஸை தேடுறீங்களோ, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரெஸ்டரேஷன், என்ன வேணுமோ நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இங்கே உங்களுக்கு யாருமே இன்றைக்கி ஈவினிங் இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு யாருமே ஊழியம் பண்ண போகிறது கிடையாது. ஆவியானவர் அவரே ஊழியம் பண்ணுவார். ஆமென். நாங்களும் இங்கே வந்து நின்றுட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு உங்களை எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ண போகிறோம். நிறைய சேர்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டுலாம் வர்ஷிப் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் சேர்ஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே எங்களோட மோட்டிவே என்னென்னா, இங்கே நாங்கள் வர்ஷிப் போயிட்டே இருக்கோம். இங்கே உள்ளே என்ட்ராகி வர நீங்கள் நிற்கலாம், உட்காரலாம், இல்லை கீழே தாளை விழுந்து நீங்கள் வர்ஷிப் பண்ணுறதுனா வர்ஷிப் பண்ணலாம், முட்டி போடலாம், அழுகிறன்னா அழுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் 2 hours the heaven will be open in this place this evening. என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு போயிருங்க. ஆமென். ஆமாம், வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் இன்வைட் பண்ணிட்டு வாங்க. இட் இஸ் கோயிங் டு பி மல்டிலிங்குவல். நிறைய லாங்குவேஜஸில் நம்ம வர்ஷிப் லீட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ ஈவினிங் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கூடுமான வரைக்கும் இந்த சாயந்தர ஆராதனையில் கலந்து கொள்ள தவறாமல் வந்து விடுங்கள். ஆமென். யாரும் தவறாதீங்க. வேறு சபையில் இருந்தாலும் சரி, வேறு ஊழியத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூப்பிடணுன்னு தோணுச்சுன்னா கூட்டிகிட்டு வாங்க. விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த மாலையில் தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை முழு மனதோடு கூட ஆராதிக்க போகிறோம். ஆமென். இந்த அனௌன்ஸ்மெண்ட் போட்டதிலிருந்து நான் என்னுடைய ஆவியில் உணரக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அப்படின்னா இந்த மற்ற நாள்லாம் இந்த இடத்துல விடுதலை இல்லையா அப்படிங்கிறது அல்ல. இந்த ஆராதனை வேலையில் யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்கு உள்ளே வராங்களோ
அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியை உணர்ந்தவர்களாக தான் வெளியே போக போகிறாங்க. நான் அப்படி தான் உணர்றேன். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கிட்டே இருக்க விரும்பலை. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்து கொண்டே இருக்கிறார். இனி வருகிற நாட்களிலே செய்ய போகிறார். அதற்கு தான் இதை நம்மளை முன்பாக கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் கூட கூடுமான வரைக்கும் இன்றைக்கு மாலை ஆராதனைக்கு நீங்கள் வரும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளோ பேருக்கு இந்த நாளில் பிரயோஜனமாக இருந்துச்சு வார்த்தை? ஆமென். பிரயோஜனமாக இருந்துச்சா? சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எத்தனை தடவை பாஸ்டர் இதையே நாங்கள் சொல்கிறது? நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அத்தனை தடவை பரலோகம் உங்களை அங்கீகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா வார்த்தையை கேட்குறீங்க, அவரை நீங்கள் உட்கொள்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு என்னோடு கூட பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தைகள் என்னுள்ள நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் ஒத்தாசையும் பராமரிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் த பிளெஸிங் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருவரோடும், ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளோடும், சகல பரிசுத்தவான்களோடு கூட உமது வருகை பரியந்தம் உமது பிரசன்னம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே அப்பாவை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அப்பாவை ஸ்தோத்திரி. அப்பா செய்த சகல நன்மைகளை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன்.